இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான கிளைமேக்ஸ் இன்று வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதே நேரம் சோனியா காந்தி கடைசி நேரத்தில் என்ட்ரி ஆயிருக்காங்க. திமுக விடாப்பிடியா இருக்கு, காங்கிரஸும் அந்த தொகுதியிலிருந்து நாங்க குறைஞ்சிக்க மாட்டோங்கிற விடாப்பிடியா இருக்காங்க. எதை நோக்கி இந்த நகர்வு இருக்கு சார்? அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானே இன்னைக்கு ஒரு மூத்த தலைவர், காங்கிரஸ் தலைவர் போய் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு பேச போறாரு. அது ரெண்டு பக்கமும் இருந்த இழுபறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நேற்று காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட ஆலோசனை நடத்தி இருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் இந்த ஆலோசனையில தமிழக காங்கிரஸ் தலைவரை இணைக்காம ஆலோசனை நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது சார். அவருடைய பொண்ணுடைய நிச்சயதாம்பலத்துல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதை பத்தி எனக்கு உறுதியா தெரியல. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு சொன்னாங்க. அவரு குடும்ப திருமணத்தினால அதுல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த டாக்ஸ் பத்தி எனக்கு பெருசா தெரியாது. ஆனால் டாக்ஸ்ல இந்த கூட்டணிக்கு எதிராக போக வேண்டாம்னு எல்லாரும் சொன்னாங்கிறத ஒரு கருத்து சொன்னாங்க. அப்படி சொல்லி இருந்தால் ஏன் அவர்கள் ஒரு மூத்த தலைவரான சிதம்பரத்தை அனுப்பி அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கேள்வி. ஆக இந்த கூட்டணியை முடிப்பதில் காங்கிரசுக்கு கடைசி நேரத்தில் அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். சார், 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பாஜக எதிர்ப்பு நிலையில மிக ஒற்றுமையா பயணிச்சு வந்தாங்க. ஆனா ஏன் இந்த மோசமான நிலைக்கு போயிருக்கு சார்? எல்லா கட்சிக்கும் அவங்களுக்கு தங்களுக்கு நிறைய இடத்துல தொகுதியில போடணும், தாங்கள் வளரணும் ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். அப்போ என்ன, இந்த ஊர்ல ஒரு புதிய கட்சிகள் உருவாகிறதுல அது இதுவரைக்கும் இப்போ சீமான் கட்சி தொடங்கத்துல காங்கிரஸ்காரங்க ஆசைப்படல. வேற கட்சிகள் இருக்க சமயத்துல அவங்க கூட போய் கூட்டணி வைக்கணும் காங்கிரஸ் ஒன்னும் ஆசைப்படல. திடீர்னு பாத்தீங்கன்னா அவரு விஜய்க்கு ரொம்ப கூட்டம் வருது, அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. நம்ம அந்த கூட்டணியில போனா அதுல வேற யாரும் இந்த கூட்டணியில சேரல, நம்ம அந்த கூட்டணியில போனா நமக்கு நிறைய சீட்டுன்னு காங்கிரஸ்காரங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால அவர்கள் போனா அது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு. அது நம்ம வெளியே இருந்து நம்ம ஒரு கட்சி யாரோட கூட்டணி வைக்கணும், யாரு கூட போகணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய தலைமை தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதை அவங்க எப்போது செஞ்சிருக்கணும்னா எடுத்துக்கொண்ட காலகட்டம் தான் நான் சரியில்லை என்று நினைக்கிறேன். அவங்க ஒரு தனியா கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த கூட்டணியிலிருந்து விலகி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துவிட்டு தங்கள் கட்சியையும் பலப்படுத்திக் கொண்டு ஒரு புதிய அணியை அமைக்கலாம். பட் ஆனா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போற நேரத்துல இன்னும் ஒரு மாசமே இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க நெருக்கடி கொடுக்கறது தான் சரியில்லை என்று நான் சொல்றேன் சார். அதே நேரம் 2019 யாருமே முன்வராத போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரா முன்மொழிஞ்சாரு. ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு இடையே மிக நெருக்கமான நட்புறவு இருந்துச்சு. ஆனா இது கடந்த காலங்கள்ல வேற கசப்பான உணர்வை வெளிப்படுத்ததா சொல்லப்படுது அரசியல் வட்டாரத்துல. ஒரு கட்சி 2 கட்சி இருக்கச்சுல சார், அவங்க ஏன் தனித்தனியா கட்சி நடத்துறாங்க? அவங்க ஒரே கட்சியை நடத்தலாம. காங்கிரஸுக்கும் திமுகவும் கடந்த காலத்துல கசனமும் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இருக்கலாம், இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் மறந்துதான் பிற்காலத்துல அவர்களை மாதிரி சிறந்த ஒரு நண்பர்கள், தோழமை கட்சி யாருமே இல்லை என்ற அளவுல தான் அகில இந்திய அளவிலேயே உருவாயிருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தேசிய அளவுல பெரிய எதிரியா இருக்கிறது யாரு? பிஜேபி. அந்த பிஜேபியை நீங்க காங்கிரஸை விட மிக கடுமையாக விமர்சிக்கிற ஒரு தலைவரா யார் இருக்கிறார்கள்? இன்னைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறார். எங்க போனாலும் ரொம்ப கடுமையா அட்டாக் பண்றாரு. இதனால திமுக அரசுக்கு தான் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் ஒரு சாஃப்டான ஒரு நடைமுறை எடுத்திருந்தா கூட அந்த பிஜேபியோட அவருக்கு ஒரு இணக்கமா இருந்திருக்க முடியும். அவர் அந்த விஷயத்துல அவர் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமை ஒரு பாஜக எதிர்ப்புல இன்னைக்கு எல்லாரையும் விட மிக தீவிரமான நிலைமையை பாட்டை எடுத்தவர் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அந்த மாதிரி ஒரு நிலைமையில காங்கிரஸ் இப்படி ஒரு தேவையில்லாம ஒரு இழுபறி நிலைமைக்கு எடுத்து விட்டது ஏன்னு தான் என்னாலையுமே புரிஞ்சு கொள்ள முடியல. நீங்க சொல்ல மாதிரி அவங்களுக்குள்ள என்ன கசப்புணர்வு உண்டோ எனக்கு தெரியல. ஆனா பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல பாஜக பின்வாங்க முடியாதுங்க. ஆனா இப்போ இந்த எலெக்ஷனை விட்டுருங்க, அசம்பிளி எலெக்ஷன் மறுபடியும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் யாராவது ஒரு சரியான கூட்டணி அமைச்சுதானே ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸும் திமுக சேர்ந்து அங்க 39 எம்பிஸ் இருக்கிறாங்க, ராஜ்யசபால எம்பிஸ் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பலம். இதை இழந்து விட்டு காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்கிறதா என்னுடைய கேள்வி.
சார், டெல்லி காங்கிரஸ் தலைமை தமிழக காங்கிரஸ் தலைமையை கையாளுற விதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சார், தமிழ்நாட்டு காங்கிரஸ்னு இல்ல சார், டெல்லி காங்கிரஸ் எப்பவுமே பிராந்திய காங்கிரஸ் கட்சிகளை அவர்களுக்கு ரொம்ப ஒருவேளை கேரளா மாதிரியான ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வேணா அவங்க கொஞ்சம் லிபரலா விடலாம். மற்றபடி எல்லா ஊர்லயும் குறிப்பா தமிழ்நாட்டுல மத்திய காங்கிரஸ் தலைமை நடத்துகிற முறை என்பது சரியில்லை என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தால் இங்குள்ள தலைவர்களை நீங்க நம்பணும். இங்க இதுக்கு ஒரு இன்சார்ஜ் நீங்க போட்டுக்கிட்டு இந்த மாநிலத்தை பத்தி எதுவும் தெரியாது, இந்த மாநிலத்தினுடைய திசைகள் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவங்க கூட 2 பேர் வருவாங்க. அவங்க நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வகையில அந்த கட்சிக்கு அது உதவி இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் அது உதவலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க உங்க மாநில தலைவரை நம்புங்க. அவர் ஒழுங்கா செயல்படுவதற்கான சூழல்களை உருவாக்கி கொடுங்க. ஒரு தலைவரை போட்டா அவரை சுத்தி 100 கோஷ்டி தலைவர்கள் தோன்றதுதான் தமிழ்நாடு காங்கிரஸா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த எத்தனை பேர் இன்னைக்கு வெளியில தீவிரமா அரசியல் பேசிட்டு இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் வரிசையா நான் சொல்லிட்டு வரேன் பேர. இதுதான் தமிழ்நாடு காங்கிரசினுடைய மிகப்பெரிய சிக்கல் நினைக்கிறேன். சார், 1996 ஒரு சூழல் இருந்துச்சு. காங்கிரஸ் தலைமை, டெல்லி தலைமை ஒரு முடிவையும் இங்க இருக்கக்கூடிய மாநில தொண்டர்கள் ஒரு முடிவையும் எடுத்தாங்க. அது போன்ற ஒரு சூழல் இப்ப இருக்கா? இப்ப முடியாதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மூப்பனார் மாதிரியான ஒரு மாஸ் லீடர் இன்னைக்கு இல்லையே. அதே கேள்விதான் இன்னைக்கு வைக்கப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் திமுக கூட கூட்டணி வேண்டுங்கிற பட்சத்துல ஒரு காங்கிரஸ் 2ஆ உடையுமாங்கிற ஒரு கேள்வி கூட எல்லார் மனதிலும் இருந்தது. ஆனால் அவர்கள் யாரின் பின்னால் அணிதலர்களாகிற கேள்வி வருது இல்ல, அதை வழிநடத்துவதற்கான தலைவர்கள் இன்னைக்கு இல்ல. தலைவர்கள் இல்லைன்னா தலைவர் இருக்கிறாங்க, ஆனா அவங்க பின்னால யாரும் போக மாட்டாங்க. அன்னைக்கு மூப்பனார் மாதிரியான ஒரு தலைவர் எல்லாரும் உயர்த்துக்கொள்ளக்கூடிய, அப்போ மூப்பனார் தொடங்கின போது கூட ஒரு ஒரு அணி தலைவர்கள் போகவே இல்லையே. நீங்க ஞாபகம் வச்சுங்க, தங்கபால்னாலும் சரி, குமரி அனந்தனாலும் சரி, பின்னாடி வந்த கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்களால யாருமே அவர் கூட போகலையே. ஒரு தட்டு மூப்பனார் அந்த காலகட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குறாரு. இன்று அந்த மாதிரி ஒரு உடைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. போனாலும் அவர்கள் திமுகவினுடைய சிறு சிறு வேண்டிய ஒரு சின்ன அணியாக தான் போகுமா முடிய வழியா தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கிய தாக்கத்தை கட்டாயம் உருவாக்க முடியாது. நன்றி சார். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.